ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்றைக்கி வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா 9 மந்த் பேபியோட ஃபுட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். அதாவது சாம் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக என்னென்ன சாப்பிட்றா, நான் அவளுக்கு என்னென்ன கொடுக்குறேன், அதை பற்றி டீட்டெயில் வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா பாப்பாவுக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா எக்கு வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பாப்பாவுக்கு வந்து அவிச்ச முட்டை வந்து கொடுத்தோன்னாக்கா அதில் வந்து ஒயிட் வந்து ஓரளவு சாப்பிட்றா, இல்லை சாப்பிட மாட்றா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஆம்லேட் கொடுத்தோன்னா அது சுத்தமாக வந்து பாப்பாவுக்கு வந்து பிடிக்கல. சரி ஓகே ஸ்க்ராம்பிள் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து ட்ரை பண்ணுறேன் பாப்பாவுக்கு இந்த மெத்தடில். அதுக்காக தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் சாம்க்கு வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு. பார்த்திங்கனாக்கா ஒயிட்டும் வந்து சேர்த்துருக்கேன், எல்லோவும் சேர்த்துருக்கேன். ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக எப்படி ஸ்க்ராம்பிள் பண்ணுவோமோ அதுமாரி நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து நான் பெப்பர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அவளுக்கு வந்து ஸ்பைஸ் வந்து கொடுக்கணுன்றதுக்காண்டி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்து சேர்க்க ஆரம்பிச்சிருக்கேன். முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா சும்மா தான் கொடுப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பேன் வச்சுட்டு அதுக்கு வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேன். நீங்கள் ஆயில் எப்படி இல்லைனாக்கா நெய் இல்லைனா பட்டர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கனாக்கா ஆயில் சேர்த்துருக்கேன். பாப்பாவுக்கு வந்து நெய் வாசனை ரொம்ப பிடிக்க மாட்டேங்குது, எப்படி ஆட் பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் இப்போ வந்து நான் அவளுக்கு வந்து ஆயில் சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் வந்து எண்ணெய் இல்லைனா பட்டர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம், உங்கள் சாய்ஸ் தான். பேபிக்கு என்ன வைக்குமோ அதை சேர்த்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க லைக் பண்ணுவாங்க. இப்போ பார்த்திங்கனாக்கா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் வந்து எக்கு வந்து நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து செஞ்சு வந்து பாப்பா கொடுத்தேன். பட் அவளுக்கு வந்து ஆம்லேட் மாதிரி தான், இதுலேயும் வந்து அவ்வளோ இஷ்டம் இல்லை. அவள் வந்து ரொம்ப சாப்பிடவே இல்லை. வேவிச்ச முட்டைனா கூட ஓரளவுக்கு சாப்பிட்றா. பட் ஸ்க்ராம்பிள் பண்ணதோ இல்லை ஆம்லேட்டோ வந்து அவளுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது. வேறு எப்படிலாம் வந்து பேபிஸ்க்கு வந்து நீங்கள் எக்கு கொடுக்குறீங்க, எந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு மறக்காமல் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி நியூ மாம்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்கு வந்து சாப்பிடாத பேபிஸ்க்கு வந்து எப்படி கொடுக்கலான்னு உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்கு தான் கொடுத்தேன். பட் அவள் வந்து சாப்பிடல. சரின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்து பாப்பாவுக்கு வந்து லாக்டோஜன் வந்து நான் ஆற்றி வந்து கொடுத்தேன். நீங்கள் உங்கள் பேபிஸ் வந்து சாப்பிட்லன்னா ஆப்ஷனலாக நீங்கள் என்ன கொடுப்பீங்க அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா நியூ மாம்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாப்பா வந்து லாக்டோஜன் குடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து விளையாட விட்டாச்சு. லாக்டோஜன் அந்த ஃபார்முலா மில்க்கும் வந்து குடிக்க மாட்டா, எப்பயாவது தான் குடிப்பா. அந்த மாதிரி ஒரு ஹேபிட் தான் அவளுக்கு இருக்குது. குடித்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சாம்பப்பா வந்து விளையாண்டுட்டு இருந்தா. இப்போலாம் பார்த்திங்கனாக்கா பாப்பா வந்து தனியாக விட முடியல. ஏன்னாக்கா பார்த்திங்கனாக்கா அவள் வந்து கம்பெனிக்கு வந்து ஆள் தேடுறா. லஞ்சுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கனாக்கா பாப்பாவுக்கு வந்து ஏதாவது ஃப்ரூட்ஸ் வந்து கொடுப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கனாக்கா வாட்டர்மெலன். இப்போ வின்டர் சீசனாக இருக்கிறதுனால வாட்டர்மெலன் அவ்வளோவா இல்லை. வாட்டர்மெலன் அப்படி இல்லைனாக்கா பனானா, அப்படி இல்லைனா ஆப்பிள், இந்த 3 நான் கொடுத்துட்ருக்கேன். அன்னாசி பழம் கூட கொடுக்குறோம். பாப்பா இன்னும் அவளுக்கு பாப்பாவுக்கு வந்து ட்ரை பண்ணல. கொடுத்தோம், அவளுக்கு வந்து டேஸ்ட் பிடிக்கல, நல்லா அவளுக்கு வந்து இப்போதைக்கு கொடுக்குறதில்ல. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா பாப்பாவுக்கு வந்து லஞ்ச் வந்து ரெடி பண்ணி ஆரம்பிச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கனாக்கா மணத்த தக்காளி கீரை போட்டு வந்து லஞ்ச் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கேரட், உருளைக்கிழங்கு, அப்புறம் பீன்ஸ் போட்டு ஒரு கார்லிக் போட்டு அதெல்லாம் கொஞ்சமாக வந்து சீரகம் போட்டு ஆட் பண்ணி நல்லா வேக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து பாப்பாவுக்கு வந்து மணத்த தக்காளி சேர்த்துருக்கேன், அது கிடச்சதுனால. நீங்கள் தண்டு கீரை இல்லை பசலைக்கீரை எது வேணாலும் உங்கள் ஆப்ஷனல் தான். உங்கள் பேபிக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சோறு தான் கொடுத்தோம். பாப்பா வந்து அவளுக்கு வந்து அவ்வளோவா பிடிக்கல. இதே வந்து மணத்த தக்காளி போட்டு சாறு வச்சோம்னாக்கா அவள் சாப்பிடுவாள். அந்த ரெசிபி வேணாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி உள்ள எடுத்த கிளிப்ஸு, சாப்பிட்றதுக்கு முன்னாடி எவ்வளோ குஷியாக இருக்காங்க பாருங்கள். இதே சாப்பாடு கொண்டு வந்து நீட்டினோன்னாக்கா மூஞ்சி அப்படியே மாறிடும். இந்த லஞ்ச் தான் வந்து பாப்பாவுக்கு கொடுத்தேன். அவளுக்கு வந்து அவ்வளோவா பிடிக்கல. சாறு கொடுத்தா வந்து சாப்பிடுவாள். சாறு ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்கேன், அது அவளுக்கு பிடிச்சது. பட் இன்றைக்கி வந்து அவ்வளோவா சாப்பிடல. இது கூட வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வாட்டர் வந்து கொடுத்துட்ருக்கேன். ரைஸ் வாட்டர் வந்து இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பாப்பாவுக்கு வந்து அவ்வளோ பிடிக்குது, அதனால் நான் அவளுக்கு வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3-4 வாய் தான் வாங்கினா, ரொம்ப சாப்பிடல. அதுக்கப்புறம் எடுத்த வாய் தான் இது. எவ்வளோ அழகாக இருக்கா பாருங்கள் பாப்பா குட்டி. அப்புறம் நல்லா பாப்பா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் விளையாட விட்டுட்டு ஈவினிங் வந்து மதியம் போல் தூங்க விட்டாச்சு. ஈவினிங் வந்து பார்த்திங்கனாக்கா அவளுக்கு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு பாப்பா தூங்கக்குள்ளேயே வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் பேரிச்சம்பழம் வந்து 2 பேரிச்சம்பழம் எடுத்து நல்லா ஹாட் வாட்டரில் வந்து நல்லா ஊற வச்சாச்சு. நீங்கள் இது வந்து மார்னிங்கே ஊற வைக்கலாம், அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சா கூட போதும். அது நல்லா ஹாட் வாட்டரில் ஊற வச்சு நல்லா மசிச்சிடும். நம்ம கையாலே வந்து நல்லா மசிச்சிக்கலாம். நீங்கள் வந்து தோலை வந்து பீல் பண்ணிக்கலாம். நான் வந்து பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா தோலை வந்து எடுத்துடுவேன், தோல் இல்லாமல் தான் கொடுப்பேன். ஊற வச்ச தண்ணி கூடவே நல்லா மசிச்சு எடுத்துப்பேன். அந்த தண்ணியும் சேர்த்துட்டு வந்து பார்த்திங்கனாக்கா தான் பாப்பாவுக்கு வந்து கொடுப்பேன்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் பாதி வந்து நல்லா கனிஞ்ச பழத்தை வந்து நல்லா மசிச்சு எடுத்துப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா கையாலேயே வந்து நம்ம மசிச்சுக்கலாம். நான் வந்து ஸ்பூனால் மசிச்சிருக்கேன். மசிச்சுட்டு பார்த்திங்கனாக்கா ஆப்பிள் வந்து நம்ம வந்து கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூனால் வந்து சுரண்டி எடுத்துப்பேன். ஸ்கோப் பண்ணி வந்து பாப்பாவுக்கு வந்து எடுத்துப்பேன். நான் மோஸ்ட்லி வந்து கிரேட் பண்ண மாட்டேன். இந்த மாதிரியே ஸ்பூனாலே எடுத்துகிட்டு அந்த நம்ம மசிச்சு வச்சுருக்கோம்ல டேட்ஸ் அது கூட வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி பாப்பாவுக்கு வந்து கொடுத்துடலாம். இந்த ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா அயர்ன் அண்ட் ஃபைபர் ரிச் ஸ்நாக்ஸ். ரொம்பவே வந்து பேபிஸ்க்கு வந்து ரொம்பவே பிடிச்ச ஸ்நாக்ஸ். என்னோடய பாப்பாவுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அது வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்வீட்டாக இருக்கும் பார்த்திங்களா, அதனால் சாமுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். விரும்பி சாப்பிடுவா. சாமுக்கு வந்து பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ்லேயே அது ஒரு ஸ்நாக்ஸ். நல்லா சாப்பிடுவா விரும்பி. கண்டிப்பாக உங்கள் பேபிக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக அவங்களும் சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டின்னருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நைட்டு வந்து பார்த்திங்கனாக்கா ஹோம்மேட் செர்லாக் நான் வந்து பாப்பாவுக்கு வந்து கொடுத்துருந்தேன். இந்த செர்லாக் வந்து சாமுக்கு வந்து ரொம்பவே ஃபேவரேட். இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ஃபேவரேட் ஃபுட் தான் வந்து சாமுக்கு. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவோம். இதோட ஃபுல் ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஃபுட்டு வந்து உங்கள் பேபிஸ்க்கு வந்து ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கடையில் வாங்கி கொடுக்கறத விட நம்மளை வந்து ரெடி பண்ணி கொடுத்தா நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அது பேபி சாப்பிடும்போது அது வேறு லெவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த வந்து ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பேபிக்கு நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். நான் அதோட லிங்க் வந்து நான் வந்து பின் பண்ணி தரேன். கமெண்ட் பாக்ஸில் செக் பண்ணி பாருங்கள். நைட்டுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இதான் கொடுத்துருந்தேன். இதான் வந்து பார்த்திங்கனாக்கா 9 மந்த் பேபியோட ஃபுட் ரொட்டீன். மார்னிங், ஈவினிங், ஆஃப்டர்நூன் அண்ட் டின்னர் இதுதான் வந்து பாப்பாவுக்கு வந்து நான் கொடுத்துருந்தேன். கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நியூமாம்ஸ் எல்லாருக்குமே. உங்கள் பேபிஸ்க்கு நீங்கள் எந்த மாதிரி ஃபுட்ஸ் வந்து கொடுப்பீங்க, என்னென்ன ஃப்ரூட்ஸ் கொடுப்பீங்க, இல்லை ஏதாவது ஸ்நாக்ஸ் அப்படின்னு ஏதாவது கொடுக்குறீங்கன்னா கூட நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கனாக்கா நான் வந்து பிரெஸ்ட் மில்க் பண்ணுவேன். ஃபார்முலா மில்க் வந்து நடுப்புற கொடுப்பேன். நான் பேபிஸ் வந்து நம்மள மாதிரி ஃபுல் டைம் வந்து மீல் சாப்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. நடுவில் ரெண்டுமே வந்து பேபிஸ்க்கு வந்து நான் கொடுப்பேன். இதுதான் வந்து பாப்பாவோட ஃபுட் ரொட்டீன். நைட்டு வந்து பார்த்திங்கனாக்கா சாமுக்கு வந்து நைட்டு வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பிரெஸ்ட் மில்க் தான். ஃபார்முலா மில்க்லாம் கிடையாது. பெட்டுக்கு போயிட்டாலே வந்து ஃபார்முலா மில்க் தான். பிரெஸ்ட் மில்க் தான் வந்து பாப்பாவுக்கு. இதான் வந்து பார்த்திங்கனாக்கா சாமோட 9 மந்த் ஃபுட் ரொட்டீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நியூ மாம்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாகவே. இதேமாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.